ஐயோ நாத்தி அண்ணி எனக்கு காலேஜ் லேட் ஆகி போச்சு. எனக்கு நேரம் ஆகிவிட்டது. எனக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் நிக் பண்ணி அதனால எனக்கு ஒரு சூட லெமன் காபி போட்டு கொடுக்கல. லெமன் காபி? ஆமா லெமன் காபி வேணுமா அண்ணி? எங்க அம்மா இருந்த வரலும் எனக்கு எப்பயுமே சாயா மட்டும் தான் வச்சு கொடுக்கும். எப்ப எங்க அண்ணி எங்க வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாங்களோ பால் என்ன, ஹார்லிக்ஸ் என்ன, பூஸ்ட் என்ன, லெமன் என்ன, ஐயோ சுக்கு காபி கூட போடுறாங்க எங்க அண்ணி. ஆமாயா எங்க அண்ணி மேல போறாம உங்களுக்கு அப்படி. ஆமா ஆமா நம்ம குடும்பத்தை அண்ணி அண்ணி சரி இருக்கட்டும். எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிருச்சு. எனக்கு சீக்கிரமா எனக்கு லெமன் காபி போட்டுட்டு எனக்கு காலேஜுக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய தோழிகள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். எங்க அண்ணி கைப்பக்குவம் தான். எங்க அண்ணி வந்து பிரியாணினா அவ்வளோ சூப்பரா செய்வாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு பிரியாணி வந்து கறி வந்து பெரிய பீஸாலாம் இருக்கக்கூடாது. நல்லா சின்ன பீஸா ஒரு கண்ணு சோடு இல்ல சின்ன சின்னதா வாயில போட்டா கடிக்கவே கூடாது. அதுபடி தன்னப்பால இறங்கணும். உடனே கோழி கப்பால் போன் போட்டு 3 கிலோ கறி போட சொல்றேன். மாமங்கிட்டியா போட சொல்லி உனக்காகவே நான் பண்டி போடுறேன். போடுற போட்டுல அண்ணி போதும் நீ சொல்லணும். அண்ணி நான் போதுன்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற சனமே பாவம் 40 நாளைக்கு இவ்வளோ செஞ்சு போறாள பிள்ளை அப்படின்னு வாய் மேல விரல வச்சு மூக்கல பேசணும். என்ன ஆச்சு? எங்க அண்ணி வந்தோடனே எங்க அண்ணி திட்டியா இருக்கிறீங்க. எங்க அண்ணி மகாலட்சுமி அம்மா. இந்த ஊரு கீரை பாப்பம்பாடிக்கு எங்க அண்ணி மகாலட்சுமி. எங்க அண்ணி கால் வச்சினாரு கோபுரம் மேல தூக்கிட்டு இருப்பாரு. ஆமா அண்ணி சரிங்க அண்ணி சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வாங்க. நான் காலேஜுக்கு போகணும். என்ன வேணும்? எனக்கு லெமன் காபி வேணும் அண்ணி. லெமன் காபி? ஆமா லெமன் காபி சூடா வேணும். சூடா? ஆமா ஆமா. வெதுவெதுன்னு கூட குடிக்க மாட்டேன். ஐயோ எனக்கு வெதுவெதுன்னா தொண்டையில இறங்காது. ஏண்டி தேவடியா பார்த்தா திரும்பவள? ஏண்டி அண்ணி உன் கூட்டுக்கு அந்த வேலைக்காரி நினைச்சுக்கிட்டாங்கன்னு இல்லையே. ஏன்னா உம்மா வந்தா நெல்லு குத்துங்கிறா, நெல்லு போடங்கிறா, ஆக்குங்கிறா, அரிங்கிறா. ஏண்டி என் பிரச்சனை போய் உக்காந்தா போதும் அண்ணிங்கிறீங்க. ஐயோ என் பிரச்சனை போய் அப்படி கையை தொட்டா அண்ணிங்கிறீங்க. என் பிரச்சனை கட்டலாது உக்காந்தா போதும் அண்ணிங்கிறீங்க. ஏண்டி 3 நாளா ஆயி ஒரே நாள் தான் உங்க அண்ணனோட இருந்தேன். உங்க அண்ணன் பக்கத்துல வந்துட்டாவே அண்ணி அண்ணி காஞ்சனா அண்ணி காஞ்சனா அண்ணி காஞ்சனா அண்ணின்னா என்னைக்குதான் என் பிரச்சனை படுக்கிறது, என்னைக்குதான் நான் பிள்ளை பெக்கிறது, என்னைக்குதான் அந்த குடும்பம் விருத்தியா வருது. ஏண்டி நான் மரத்தோடு பொம்மையா உங்களுக்கு ஆக்க அரிக்க வடிக்க கொட்ட தின்னுட்டு நல்லா மண்ணுடைய மாட்டா அப்புறம் நெளிஞ்சுக்கிட்டு காலேஜ் போறேன்னு ஏண்டி இந்த போனு என்னைக்கு நீ டச் போன் கேட்டு எனக்கு அன்னைக்கே தெரிய முடியும். புண்டை வரிச்சேன் யாரு கேக்குறியா? ஏண்டி 1 2 நான் சொல்றதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போய் இறக்கி வரதுக்கு வருத்தேன். பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டா அங்க இருந்து காலேஜ் பஸ் ஸ்டாப் கொண்டு விடுறதுக்கு வருத்தேன். திரும்ப சாயந்தரம் பிக்கப் பண்றதுக்கு வருத்தேன். ஞாயிற்றுக்கிழமை கண்டா கூட்டிட்டு சுத்துறதுக்கு வருத்தேன். வேட்டூர் பார்க்கு கூட்டிட்டு சுத்துறதுக்கு வருத்தேன். கோவனார் பார்க்ல கூட்டிட்டு சுத்துறதுக்கு வருத்தேன். தாரமங்கலத்து பஸ் ஸ்டாண்ட்ல கூட நீ பார்த்தேன்னு கருவா பொண்ணாத்த சொன்னேன். பொதியா சொன்ன உங்க நாத்துல சொன்னியா? உங்க நாத்துல ஆமா பாவம் அன்னைக்கே சொன்னா தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில பார்த்து உன் நாத்திரா சிவரஞ்சனிய யாரு தெரியல ஒரு பையன் கோழியா குண்டா பாப்பு மாதிரி 50 நாட்டுமே இருந்தா அப்படின்னு சொன்னேன். பள்ளிக்கூடம் போறது தேவையா? போல தாயா நினைத்தனே நீ என்னைக்கு என்ன இந்த மாதிரி வார்த்தை கேட்டதே இல்ல. போல தாயா நினைச்சியா? ஏண்டி ஒன்னனுக்கு போண்டாட்டியா நான் ஒப்பனுக்கு போண்டாட்டியா உன்னு நினைக்க சொன்ன நானு? ஏண்டி நானா பொண்ண சிஞ்சி இருக்க தாயா கதக்க முக்கி மூளை வர இந்த வகுத்தல சமத்து தக்கி பத்தேன். ஏன் தேவையா? நான் உனக்கு தாயா நான் சொன்னா சொன்னேன். தேவையா? 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 அது ஊடுபாரு மாயா சொல்ற
தொட்டனா ஒண்ணு கையை தொட்டு அடிச்சனா ஒரு வார்த்தை பேசுனா என் மகன் இல்லாத குறைய ஒன்ன வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அடிச்சுனா இப்ப நான் எழுதினா இந்த சக்கரை தாளுங்க அம்மால இருந்து மாவல்ல இருந்து மருமூல இருந்து இவ பாரு எவ்வளவு திமிரு இருக்கும் ஒரு பிள்ளை அடிக்கிறாள அப்படின்னு என்ன தானே பேசுவாங்க பேசுவாங்க நான் கை தீண்டி நான் அடிச்சிருப்பேன் ஓராடி 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 அடிச்சிருப்பேன் நானு அம்மா போய் படுத்துக்கிட்டா தூக்கம் வந்துச்சுன்னு நீங்க மேல இருந்து கொடுமையா கண்ணல பாக்குறதுக்கு ஓராடி எனக்கு அக்கபெல்லா போகுது நீ காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளை என்ன இந்த மாதிரி காலேஜ் போறேன் காலேஜ் போறியா கால் தூக்கி சம்பாதிக்க போறியா ஏண்டி காலேஜ் போறியா கால் தூக்கி சம்பாதிக்க போறியான்னு கேட்டேன் போறியா ஏண்டி மாப்பிள்ளை என்னடா ஊருக்கு மாப்பிள்ளை வச்சுக்கிட்டு காலேஜ போறேன் பணமே போகுது ஐயா பணம் காலேஜுக்கு பணம் கட்டல காய்ச்சல ரத்தோட தங்கி ரத்த கொடுத்து தங்கி பண்ணி போட்டிருப்பேன் தேவையா காலேஜுக்கு பட்ட காசுல ஏண்டி எதுக்கு மூணு என்ன அடிச்சாலும் சரி நான் பாடசாலைக்கு போகணும் நான் போயிட்டு வரேன் நீ என்னத்தான் அடிச்சாலும் பாவத்தால பாவம்னு சொல்றேன் சரி பார்த்தா பாவமா இருக்குது ஏமா என் வளத்துல ஒரு பிள்ளை பிறந்தா நான் விட மாட்டேன்னா பிள்ளையா பாவம் ஒரு பிள்ளை பிள்ளை பிறக்கும் பொறுப்படுத்திக்குமாயா பாரு போவேன் கண்டிப்பா நீ போகத்தான் போற போறதா இருந்தா ஒரு சில வேலை சொல்றேன் அந்த வேலை செஞ்சுட்டு பிறகு போ நான் வேலை செய்யணுமா போய் நான் சின்ன சிறு வயதுல இருந்து இது நாள் வரையில வீட்டுல நான் ஒரு வேலைன்னு செஞ்சதே இல்ல அதுக்கு என்ன பாசத்தோடு என் தாய் தந்தையார் என் அண்ணன்மாரு என்ன வளர்த்தி ஆர்வம் பண்ணாங்க சின்ன வேலைனா என்ன வேலைன்னே எனக்கு தெரியாது தெரியாது வேலை தெரியாது பேசினாலும் பேசினாங்கிறாங்க ஏன் மத்தாலா பேசினாலும் பேசுறாங்கிறாங்க நாக்கு மேல பண்ண போட்டு ஊர் சக்காலத்தீங்க வேலையே செய்ய தெரியாதுங்கிறால எப்படி பாரு இல்ல ஓட்ட ஓடும் போச்சா கொம்பு இப்படி கம்பும் போச்சு என்னடா சத்தம் என்ன வாழ்ற விட என்ன அப்படி சத்தம் போடுறீங்க தங்கச்சி அப்படி இருக்கா என்ன ஒண்ணு கூலி பிறக்கலையா சண்டலா பூரி பிறக்கலையா கூட்டு பால் உண்டலையா சேர்த்து பிறக்கலையா சேட பால் உண்டலையா கூட்டு பால் உண்டோ நீ சேர்ந்து பிறந்த எல்லாமே தான் நடந்துச்சு ஒன்னு அடிக்கலன்னு சொல்றாள கட்டி படவி என தலை மேல அடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா அண்ணா யாரு என்ன வைத்தியம் அடிச்சிருக்கவே மாட்டேன்
நீ போய் சொல்றேன் நீ அடிச்சியா? என்னங்க அடிச்சேன்? என் தங்கச்சி போய் சொல்ல மாட்டாளே. நெல்லு குத்தி என் கையெல்லாம் ஜாவந்திருக்குது. உங்களுக்கு கையை காட்டு. ஐயோ இந்த கையெல்லாம் ஜாவந்து போச்சே. இல்ல நீ அடிச்சிருக்க மாட்டே. தலைமையில அடிச்சிருக்க மாட்டா, ஒன்னு அடிச்சிருக்க மாட்டா. போய் சொல்ல வேணாம் தங்கா. அதனால பார்த்து பதனமா நீ மேல் படிப்பு படிக்க போயிட்டு வரியா? இன்னைக்கு புதுசா வந்த பேச்ச கேட்டு கூட பிறந்த தங்கச்சி வந்து இந்த மாதிரி சொல்றியாடா? உனக்கு மனிதாபிமானமே இல்லையடா அப்பா. வேற ஆனா அழுந்துட்டு சொல்லக்குள்ள என் தங்கச்சி சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமா? அவளை இன்னைக்கு ஒரே வெட்டா வெட்டி போடுறேன். என் தங்கச்சி நீ அடிச்சிருக்கவே மாட்டேன். வேலை செஞ்சு கலைஞ்சு போயிருக்கு. எப்படி வேர்த்து போச்சு பாருங்க. ஆமா ஆமா. அதனால உனக்கு விசிறி விடுறோம் கொஞ்ச நேரம். என் தங்கச்சி பதனமா நீ பாடசாலைக்கு நீ அனுப்பணும். பேச கேளு. அவன் கூணி கிழவி ஒண்ணு நிஜி ஒண்ணு கேளு. அண்ணி உங்க ஊர்ல நாளைக்கு கூட பேசிக்கணும். காலேஜ் போகணும் அண்ணி. பாத்து பதனமா தங்கச்சி காலேஜ் அனுப்பி போடு. இன்னமேட்டு அடிச்சேன்னு சொன்னா கூட நான் நம்பவே மாட்டேன். சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு பிறகு போகுதுங்க. அப்படியா? காலேஜ் போவேன். ஆமா ஆமா ஆமா. படிக்கிற பிள்ளை 1000 தான் இருந்தாலும் இருக்கிறவங்க என்ன வேலை வெட்டி சொல்லி கொடுத்து பழகி இருக்கிறாங்க, என்ன பழக்கம் அப்படின்னு கேட்பாங்க. அடிக்க வேண்டாம், பேச வேண்டாம். நீ வந்து எப்படி ஒரு பிள்ளை உன் வயிற்றுல பிறந்திருந்தா எப்படி நீ சொல்லி கொடுப்பியோ அந்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி நீ வேலையை கத்துக்கிட்டு நீ போவ காலேஜுக்கு. ஒன்னு யாரு வேணாங்கிறாங்க? இந்த வேலை செய்யுன்னு சொன்னதும் வேலை செய்ய தெரியாதுங்கிற. இவளுக்கு வயசு என்ன? இப்ப 16 வயசு ஆயிடுச்சு. இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ற வயசு. இவள வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க போய் வேலை செய்ய தெரியாம முடிச்சா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன வேலை பழகிட்டு வந்திருக்க? என்ன வேலை பழகி இருக்கிற? பெத்தவத்தா சரியில்லை. இப்ப வந்தால ஒரு அண்ணின்னு வருத்தி அவளாவது நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாளா? ஒரு வேலை வெட்டி செஞ்சு கொடுத்தாளா? சொல்லி கொடுத்தாளான்னு நான் நம்பூட்டு சோத்தை தின்னுபிட்டு இந்த மொட்டை சக்காலத்துக்கிட்டீங்களா கரெக்டா செய்யற வேலைய காலேஜ் போறங்கறா பாத்து பதனமா அனுப்பு. நான் அடிக்கவா செய்யறேன்? இல்ல நான் இங்கே தான் நின்னு பாக்குறேன். செய்யுது வேலையா? அப்புறம் எடுத்துக்கோ. அப்புறம் கண்ணல கடை தண்ணி விடுறாங்க. நான் அடிச்சா விட்டேன். ஆளு பேசிட்டான். உன் அண்ணி தானே, உனக்கு தாய் மாதிரி சொல்ற வேலையை செஞ்சுட்டு சீக்கிரம் பாடசாலைக்கு போ, நேரம் ஆகுது. சிவரஞ்சனி வேலை செய்வதா இருந்த அண்ணி மேல கோவமாமா உனக்கு? என்னதான் இருந்தாலும் நான் வாழ போற பிள்ளை. நீ வாழ வந்த இடம் இது. நான் வேற இடத்துல போய் வாழ போற பிள்ளை. வாழ்க்கைன்னு என்னன்னு எனக்குன்னு தெரியாது. நீ ஏன்னா வாழ வந்த பொம்பளை, உனக்கு என்னங்கிற வாழ்க்கை தெரியும். அங்கிட்ட இருந்து கத்துட்டு போனாதான் நான் வாழ முடியும். அதனால சொல்றீங்க உங்க மேல நான் கோச்சுக்கு. தாய் தான் கத்துத்தல்ல, வந்த அண்ணனோட அண்ணியாகப்பட்டவ கத்து கொடுக்கணும் என்ன இழிவாக பேசுவாங்க. கோச்சுக்காதம்மா. அதனால நான் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்து விட்டு வெளியே காலேஜ் போ. அப்படி வேலை செய்வதாக இருந்தா அம்மா இப்படியாப்பட்ட விலை உயர்ந்த ஆடு ஆபரணம் அணிந்திருக்கிற இதெல்லாம் ஆகாது. ஏன்னா செய்கின்ற வேலையெல்லாம் அது மாதிரி வேலை செய்யும் பொழுது இது பழுதாகி விடும், தூசி பறந்து விடும். இதெல்லாம் பழுதாகி விடுங்கிற. ஆமா. ஏன் சின்ன அண்ணன் வியாபாரத்துக்கு போய் ஏன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏன் சின்ன அண்ணன் எனக்காக செஞ்சு போட்ட நகை இது. இத கழட்டி வச்சு நாவலை செய்யணுமா? ஒரு பொழுது ஆகாது. இங்க பாருமா, பழுதாகி விடுங்கிறதுனால சொல்றேன். பழுதாகி விட்டா அண்ணன் கொடுத்த பொருளை கழுத்துல நீ போட முடியாது, காதுல அணிய முடியாது. பழுதாகி விடும் அல்லவா? பார்த்து பார்த்து நீ
அதனுடைய வேதனை அனுபவிப்பதோட சற்று நேரம் கழட்டி வைத்து விட்டு வேலை செய்து பிறகு நீ அணிந்து கொள்ளலாம். உண்மைதான். அண்ணன் ஆசையோடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு வெண்ணும்னா நம்மளால மனசு தாங்க முடியாது. அண்ணனுக்கு ஏற்பட்டது போல நீ இந்த நகை கழட்டி வச்சுதானே வேலை செய்யணும். கழட்டி வச்சுட்டு வேலை செய்யும். எங்க அண்ணி எனக்கு ஒருத்தர புது புது நகையெல்லாம் பீரோல வச்சிருப்பாங்க ஐயா.